அவ்வளவு பொருள் வெளியில அள்ளி கிடக்கு. ஏமா நீ விட்ட? அள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. யாராவது வந்தாதான் அள்ள விடுவேன், பஞ்சாயத்து பிரதிநிதி தான் அள்ளணும் அப்படின்னு நீ சொல்லாம எதுக்கு அள்ள விட்ட? அம்புட்டு பொருளும் வெளியில அள்ளி குவிச்சுட்டாவ. ஆமா ஐசு, சொல்ல சொல்ல எங்க கேட்டானுங்க. எல்லாத்தையும் வெளியில அள்ளி போடணும்னு போட்டு வச்சிருக்கானுங்க. நானும் எவ்வளவுதான் கெஞ்சுவேன், எவ்வளவுதான் போராடுவேன், என் பேச்சே எடிப்படல ஐசு. நான் அள்ளிதான் போடுவோம், அப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு பண்றவங்கள்ட்ட நான் என்னடி பேச? சொல்லு, என்ன பேச? என் பேச்ச காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நான் என்னடி ஐசு பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. பேசாம நான் இருக்கேன். ஏம்மா, நம்ம பொட்டி ஒண்ணு இருக்குல்ல வீட்டுக்குள்ள, அதை எடுத்துட்டு வாயேன். ஏமா, எந்த பொட்டி? நகை பொட்டியா? அதே எதுக்குமா எடுத்துட்டு வர சொல்ற? நீ எடுத்துட்டு வா, நான் சொல்றேன். எடுத்துட்டு வா போ. ஏமா வேண்டாமா, அதை எடுத்து என்ன பண்ண போற? இருக்கட்டும், அதை வெளியில தூக்கி போடலையா யாரும்? அந்த ரூம்ல உள்ளது என்ன எடுக்கலத்தா, அதனால இருக்குது. நீ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. அது இருக்கிறதுனால தானடி எல்லாரும் நம்மளை இப்படி பம்பு பண்றாங்க. எல்லாத்துக்கும் அது இருக்கிறதுனால தானே எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்காம போச்சு. எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால தானே ஐசு. எதுக்கு நமக்கு அது சொல்லு? ஐயா ஐயா ஐயா, அடியே மல்லியா, என்னடி இது? வீட்டு வாசம் பூரா அம்புட்டு அள்ளி போட்டு கொட்டி கிடக்கு. சாமான்சிட்டு பூரா ஒன்னுட்ட எவன்டி அதை அள்ளி போட்டவன்? இந்த கிருஷ்ணா பையனா? எவ்வளவு தைரியம் திமுர் இருப்ப நமக்கு. புருஷன் எங்கடி? கை காலை உடச்சு முறிச்சு போடாம எங்கிடி அவன்? எவன்கிட்ட இந்த கிருஷ்ணன்? எவ்வளவு திமுர் இருந்தா எல்லாத்தையும் அள்ளி வெள்ள பொறுத்துக்கு போட்டிருப்பேன். நல்ல வீட்டுல இல்லாம போயிட்டேன். நீ நல்லா ஒவ்வொரு வீடா காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் வரைக்கும் கதை அடிச்சுட்டே வீட்டுக்கு வா. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட கவனிக்காத, சரியா? நீ இருந்திருந்தா கூட கொஞ்சம் அம்மி இருப்பாங்க, பயந்துருப்பாங்க. நீ இப்படி சுத்திட்டே தெரிஞ்சா அப்ப எங்க அம்மா பேச்சா எடுபடுது. எங்க அப்பா எங்க போனாருன்னு தெரியல, போன் அடிச்சுட்டே இருந்தா வரவும் மாட்டாரு. நீ இப்படி போயிருது, நாங்க என்ன பண்றதா? எனக்கு என்ன இப்படி நடக்கும்னா தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்க நேரம் அங்க நான் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு சத்தோட படுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு இப்படி போறது. எனக்கு என்னடி தெரியும் எப்படி நடக்குதுறது? தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேனா? அடி அம்மா. ஏ கிருஷ்ணா, எங்கடி அவன்? வீட்டுல இல்லத்த, அவங்கதான் அந்த சைடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்கு வந்தவங்க. கிருஷ்ணா வீட்டுல இல்ல. கிருஷ்ணா அவங்களுக்கு சாப்பாடு என்னமோ வாங்க போயிட்டான். நடக்கட்டும், அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. அத்தை, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அத்தை. அந்த நகையெல்லாம் இருக்கிறதுனால தானே எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்க. அந்த நகையெல்லாம் இருக்கிறதா ஒரு காரணத்தினால தானே. அது இனிமே எனக்கு வேண்டாம் அத்தை. நான் முடிவு பண்ணிட்டேன். என் கையில தயவு செஞ்சு அந்த நகை இருக்க கூடாது. அந்த நகை எனக்கு வேண்டாம். எப்பா வரட்டும்டி, வரட்டும். யாரை கேட்டுட்டு இதெல்லாம் அள்ளி போட்டான்? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கியான்? பேசணும், பண்ணணும், எல்லாத்தையும் வர வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்படி எல்லாம் அள்ளி போடுறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏண்டி, உங்க பெரிய பண்ண கூப்பிட வேண்டியதானடி? போனோம், நானும் எங்க ஐசக்காவும் போனோமே. நாங்களும் முள்ளன் பெரியமான கூப்பிட்டதுக்கு அவ்வளவு திட்டு தெரியுமா? உன் மருமக முள்ளன் சேர்த்து சொல்லிட்டானா? அதுக்கு பெரியப்பாவோட செருப்பு வெளியில தான் கிடக்குது. ஆனா வேணும்னே இந்த பெரியப்பா வீட்டுல இல்லன்றுச்சு. இந்த பிரச்சனையை கேட்டுட்டு அது நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கும். அப்பதா இவளுகளை வீட்டை விட்டு துரத்துறதா நல்லது. துரத்தட்டும் நல்லா. நாம எதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரை போ சொல்லணும்? வேண்டாம், அவளோட துரத்தட்டும்னு அது சந்தோஷப்பட்டிருக்கும். சொல்ல முடியாது. சின்ன மகன்கிட்ட கூட அதுதான் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணடான்னு சொல்லியிருக்கோம். இதுவும் நடக்கும் அப்பதா, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்னைக்காவது உன் மருமக பாரு, வர்ற கோபத்துக்கு அப்படியே அடிச்சு போட்டுருமான்னு தான் வந்துச்சு உன் மருமகளை. என்ன பண்றது, வயசுல மூத்தவங்களா போயிட்டாங்களே, பெரியப்பாக்கு சங்கடமா போயிருமே. அமைதியா நான் வந்துட்டேன், பாத்துக்க. என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன்? எங்க அம்மா ஓவரா தான் பேசுது, ஒரு அளவுதான் அப்பதா. ஏய் பவி, வாய மூடு. என்னதான் இருந்தாலும் பெரியம்மா அப்படி பேசக்கூடாது. பெரியம்மா ஊர்ல இல்ல, பெரியம்மா. இந்தடி அருவி நவருடி. அருவி, என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டியா? உன் புருஷன் பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? என்னடி நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் நீ? உன் புருஷனும் என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறிய?
ஆ? இந்த இத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருந்தவங்கள போங்கன்னு சாமான் தட்டு பூரா வெளியள்ளி கொட்டி வச்சிருக்கிறீங்களே, ஒரு மழை வெஞ்சுன்னு அம்புட்டு நாசமா போயிரும். என்ன நினப்புல இருக்கே நீங்கெல்லாம்? அழிஞ்சு போயிடலான் இருக்கீங்களா? பாவம் இல்ல, 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எங்கடி போவா அவ? அவ என்ன சொன்னா? வீடு கட்டிட்டு நாங்க போயிடறோம் தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் என்னடி அவதி வந்துச்சு? அதுக்குள்ளேயும் ஜாமான் சட்டை அள்ளி போட்டு போங்கன்னு விரட்டி விடுறியா? ஏண்டி, இந்த வீட்டுல 3 பேத்துக்கு பங்கு இருக்கு, அது தெரியுமா? முதல்ல உனக்கு 3 பேத்துக்கு பங்கு இருக்கு. ஒழுங்கு மரியாதை உன் புருஷன் எப்படி ஜாமான் சட்டை அள்ளி தூக்கி போட்டானோ அதே போல அம்புட்டு இப்ப வீட்டுக்குள்ள வரணும். இல்ல உன்னை உண்டு இல்லாம ஆக்கிவிடுவேன். உன்னை உண்டு இல்லாம ஆக்கிவிடுவேன். மரியாதையா சொல்லிட்டேன். எல்லாமே இப்ப உள்ள அள்ளி தூக்கி போடுறிய, நடக்கிறது வேற. இங்க பாருங்க, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்கிட்ட அவர் எந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்லை. இது அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவர்கிட்ட போய் எதுவா இருந்தாலும் கேட்டுக்கோங்க, சரிங்களா? சும்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. அவர் ஏன் அள்ளி போட சொல்றாருன்னா எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நானும் அள்ளி போட சொன்னேன், இல்லை நான் எதுவும் அள்ளி போட்டேனா? இல்ல என்கிட்ட கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லை, சொல்லிட்டேன். ஆமா. அம்மா, நீ எப்படி நடிப்பன்னு எனக்கு தெரியாதா? நடிக்கிறவ ஏண்டி, இந்த நடிப்பெல்லாம் உனக்கு எங்கே உன் ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்துருப்பா? அவளே பெரிய உலக மகா நடிகை. அவ சொல்லி இப்படி நீ அடிச்சுட்டு திரிகிற. போடி, இந்த மல்லியாட்ட அன்னைக்கு நாள் முதல் வந்து உன் நடிப்பு உங்க ஆத்தாக்காரி நடிப்பான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு தான் உன்னை கட்டுன நாள்ல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னத்த செய்ய? தேவையில்லாம எங்க அம்மாவை இழுத்து பேசுறீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எங்க அம்மா என்ன உங்கள்கிட்ட நடிச்சு உங்கள்கிட்ட என்னத்தை பறிச்சிச்சு? தேவையில்லாம எங்க அம்மாவை நடிக்காததுன்றியா? என்னை உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. என்னை என் புருஷனுக்கு பிடிச்சா போதும், சரிங்களா? பிடிக்கலையாம்ல? என்னை பிடிக்கணும் உங்கள்கிட்ட நான் சொல்லி கெஞ்சுறேனா? அழுதனா? இல்லை உங்க வேலையை பாருங்க. அவர் பண்றவர்கிட்ட போய் கேட்காம என்னைய கூப்பிட்டு கேட்டுட்டு உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. எவ்வளவு துமுறு தண்டம்னு பாத்தியாடி இவளுக்கு? எவ்வளவு துமுறுன்னு பாத்தியா அவளுக்கு? துமுறு பிடிச்ச ஆடிட்டு தெரியுறா, துமுறு பிடிச்சவ. ஏம்மா, என்ன இதெல்லாம் கட்டிலு பீரோ அது இதுன்னு வெளியில கிடக்க மட்டும் நம்மோட்டு என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? எதுக்காக வெளியில அள்ளி தூக்கி போட்டுருக்கிறியா? ஆமாடா, எங்களுக்கு வேலை இல்ல பாரு. ஒவ்வொரு பொருளா அள்ளி அள்ளி வெளியில தூக்கி வீசிக்கிட்டு இருந்தான். வந்துட்டேன் இவன் ஒருத்தன். ஏங்க, நான் எத்தனை தடவை உங்களுக்கு போன் போட்டேன்? வாங்க வீட்டுக்குன்னு தானே போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எம்புட்டு நேரம் கழிச்சு இப்ப வந்து நின்றுகிட்டு இருக்கிறியா? ஐசே, அந்த பெட்டியை தூக்கியான முதவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இருமா, எடுத்து வரேன். ஏமா? வேண்டாமா. போடி, எடுத்துட்டு வாடியாம்மா. வேண்டாமா. போனா போ. ஆமா, போன் பண்ணதான். இந்த வாரம் தானே நான் சொன்னேன். விஷயத்த நீ சொன்னியா? இதுக்கெல்லாம் காரணம் இருந்த கிருஷ்ணா பையலா அம்பிட்டு அவன் தான் அள்ளி போட்டு வச்சிருக்கானா? என்னடி நினப்புல இருக்கேன்? சரி, நான் அன்னைக்கே போனா போதும், அவன் கை காலெல்லாம் உடச்சு விட்டுருக்கணும். சரி, போனா போதும், வயசுல சின்னவனாச்சே, அவன் நான் ஒண்ணு கை வச்சா அவன் கை வைப்பேன், நமக்கு ஒரு சங்கடமா போயிருமேன்னு நானும் பொறுமையா போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவன் வேலையை காமிச்சிட்டானா? இன்னைக்கு அவன் நான் சும்மா விடுவானா? எங்கிட்ட அவன்? ஏய், இந்தா உன் புருஷன் எங்க? உன் புருஷன் எங்க? வர சொல்லு அவனை வர சொல்லு. உண்டு இல்லாம ஆக்கி போடுறேன் அவனை. இன்னைக்கு வர சொல்லு அவனை. ஆளு வீட்டுல இல்ல, சத்தம் போடாதீங்க. இப்பதான் கை காலை உடைக்க முடியாது. மல்லியா, பார்த்துக்கிட்ட நீ இருந்த கதவை சாத்தி வெளியில அனுப்ப வேண்டியதானே அவங்கள. ஏண்டி, அந்த அளவுக்குள்ள உனக்கு தைரியம் கிடையாதா? என்னடி நீ எல்லாம் ஆளா இருப்ப? என்ன ஆளா இருப்ப? அந்த அளவுக்குள்ள உனக்கு தைரியம் இல்லையா அவங்கள வெளியில விரட்டுற அளவுக்கு? நான் ஒரு ஆள் என்னங்க பண்ணுவேன்? நான் பண்ணுவேன்? பிள்ளையில ஓடி போய் பெரிய பாலை கூட்டி வாங்கம்மா அதுகளை அமுச்சு விட்டுட்டேன். நான் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன்? வந்தவங்க அம்பிட்டு வேற அள்ளி அள்ளி பொருளை பூரா வெளியில போடுறானவ பார்த்துக்கிட்டு என்னால நிக்க முடியல. என் மனசெல்லாம் ஆடுது, உசுரெல்லாம் கலங்கி போச்சு. எனக்கு பார்க்க போன உசுரே போயிடும் போல. அந்த அளவுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அந்த அளவுக்கு நான் அழுதுட்டு புலம்பிட்டு போடாதியப்பான்னு இவன் காலில் விழவும் அவன் காலில் விழவும் கெஞ்சி கதறேன். ஆனா எவனையும் என் பேச்ச கேட்கல. எவனையும் என் பார்க்காம நான் அள்ளித்தான் போடுவோம். எங்களுக்கு வேலை சொன்னவரு வேலை சொல்றாரு. நாங்க அப்படி அள்ளித்தான் போடுவேன். அள்ளி 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 என் பொருளை பூரா வெளியில தள்ளிட்டானுவோம். நான் எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? எங்கிட்ட தானே அள்ளுறது பாலா போறது. அடி வாய மூடு. என்னத்துக்கு நீ அழுவுற? வாய மூடிட்டு பேசாம ஓரத்துல நிக்கிற. அட்டுச்சு அப்படியே அழுவுறா மூசுன்னு பார்த்தேன். உங்களுக்கு என்ன தெரியும்? அழுகிறதுக்கு தான் லாய்க்கு.
இவன் வேற ஒருத்தியா இருந்திருந்தாள்னு 4 குடு கொடுத்துருப்பாளுவ. இவ ஒரு அழுக முஞ்சி அழுதுட்டு போக வேண்டியதான். அதான் ஆப்பு வைக்கிறாளுவ எல்லாம் சேர்ந்து. சரி, உன் புருஷன் எங்க? உன்னையதான் கேக்குறேன்ல, எங்க போயிட்டான் உன் புருஷன்? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஆமா, அது என்ன இந்தரு அந்தருன்ட்டு? இந்தருன்னா என்ன? வருவாரு, கடைக்கு போயிருக்காரு, வருவாரு. வந்த உடனே என்ன விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க. என்னைய கூப்பிட்டு வச்சு பேசுற வேலையெல்லாம் இருக்க கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன். ஐயா, நீ பெரிய கலெக்டர் அம்மா, உன்னைய கூப்பிட்டு வச்சு பேசக்கூடாது பாரு. நானு என்னவாவோ இருக்கிறேன். என்னை கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது. பேசாம இருங்க, தேவையில்ல நமக்கு. அருவி, பைக் கவர்ல பார்சல் இருக்கு, மறந்துட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா. பாவம், வேலைக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. டேய் நெல்றா. ஏன் என்னடா? ஏன் 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 நிக்க சொல்றேன்னு கேட்டேன். ஏய், ஜாமான் எல்லாம் எவன் அள்ளி போட்டது? ம், நான் தான் அள்ளி போட சொன்னேன், அவனும் அள்ளி போட்டானுவ. ஏன் எதுக்கு? என்னடா எதுக்குன்னு கேட்டா வாய் ஓவரா நீளுது. ஆமா, நீளதான் செய்யும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இப்போ போறவனை எதுக்கு நிக்க சொல்ற? வீட்டை விட்டு போகணும் நீங்க இல்ல, கிளம்புங்க. பஞ்சாயத்துக்கு ஆள் கூப்பிட சொன்னேன்ல, யாரும் வரல. அது வரைக்கும் நான் நின்றுட்டு இருக்க முடியாது. வீட்டை நான் சரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ ஜாமான் சட்டை அள்ளிட்டு கிளம்பலாம். ஏண்டா, வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இப்படியாடா பண்ணுவ நீனு? அள்ளி போட்ட எல்லாத்தையும். நீ எல்லாம் புது வீடு கட்ட போறல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீடு? அதுக்கு தான். நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஏன் நல்லா இல்லாம இருறா அந்த வாரம். ஏங்க, எங்க போறீங்க? அப்பா, ஏலே வாடா. ஏய் கிருஷ்ணா, உன்னைய வார கோபத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மரியாதை எப்படி ஜாமான்ச்சிட்டு அள்ளி போட்டியோ அதே மாதிரி இப்ப வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கல. நடக்கிறது வேற. அதெல்லாம் முடியாது. வீட்டை விட்டு போகணும்னா போகணும், அவ்வளவுதான். திரும்ப பேசுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. எல்லாம் விட மாட்டேன்டா, இருறா. ஓ, குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு வரியோ? உனே குத்த நான் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏங்க வாங்குங்க. தேவையில்லாம கொலைகேஸ்ல உள்ள போணுமா? நம்ம இருக்க நிலைமையில கத்தி கீழே போடுங்க. கீழே போடுங்கன்றல. எங்க உங்களதான் கத்தி கீழே போடுங்க. இல்லடி மல்லிகா, நீ என்ன விடு. மல்லிகா, நீ என்ன விடுன்னு. இவர் இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன். மல்லிகா, நீ விடு. என்ன? வேண்டாப்பா, விட்டு தள்ளுங்க. இல்லம்மா, இல்ல ஐசு, நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்துறான் இவன். இவனா இங்க பாரு, உன்னை அடிக்கிறதுக்கோ கத்திய குத்துறதுக்கோ எது நேரமே ஆகாது. பாத்துக்கோ, கூட பிறந்த பொறப்பாச்சே நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். என்ன குத்துறதுக்கு நீ கத்தி எடுத்துட்டு வரியா? ஏய், இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன். ஓசாவு என் கையில தான்டா இன்னைக்கு.